General audience, my dear மக்கள் நெட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏகேவோட வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. ஆனா அவர் தமிழ் சினிமாக்குள்ள எப்படிலாம் வந்தாரு, எப்படி கஷ்டப்பட்டாரு, எப்படிலாம் முழுக்க வந்தாரு, தமிழ் சினிமாவோட அவரோட ஜர்னி என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இருக்க டைரக்டர்ட்ட போயிட்டு நீங்க எப்படி டைரக்டர் ஆனீங்க, யாரை பார்த்து ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டா எங்களோட முன்னோடி எங்களோட பைனியர் யார் அப்படின்னு கேட்டா மகேந்திரன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே அவருடைய பேட்டர்ன், அவருடைய எடுக்கக்கூடிய ஸ்டைல் அப்படின்றது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ மகேந்திரன் சார் அவருடைய சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படிலாம் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1939ல மகேந்திரன் சார் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் செல்லையா, இவங்க அம்மா பேர் பார்த்தோம் அப்படின்னா மனோன்மணியம். இவர் ஆசிரியர் இருந்திருக்காங்க, அவங்க அம்மா கம்பவுண்டரா இருந்திருக்காங்க. இவருக்கு அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் எப்படி மகேந்திரன் தன்னோட பேரை மாத்திக்கிட்டாரு அப்படின்னா சீனியர் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பேர் போனவதா மகேந்திரன் அப்படின்ற ஒருத்தர். ஸோ அவருடைய ஈர்ப்பு இவருக்கு இருந்தனால தன்னோட பேரை மகேந்திரன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஸோ இதுதான் மகேந்திரன் அப்படின்ற பேருக்கு உண்டான காரணமாக இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் இளையான்குடியில் பிறந்தார். இளையான்குடியிலே படிப்பையே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்க கல்லூரியில் அமெரிக்கன் கல்லூரியில் இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் படித்து முடிச்சாரு. அதுக்கப்புறமே காரைக்குடியில் இருக்க அழகப்பா யூனிவர்சிட்டியில் BA பொருளாதாரமும் முடிச்சாரு. 1958ல் தன்னோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக ஏற்படுற விஷயம் தான் இந்த விஷயம். எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அப்போ ஸ்பீச் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகேந்திரன் சார் அவர்கள் தான். அவர் மேடையில் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பசங்க காதலிக்கிறாங்க, ஆனா ஊர் முன்னாடி அவமானப்படுறாங்க. ஆனா நம்ம எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா படத்துல காதலிக்கிறாரு, ஆனா ஊர்கிட்ட கைத்தட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நகைச்சுவையான இந்த கருத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப ஈர்த்து போச்சு. ஸோ அதனால அவர் கையெழுத்திட்டு உங்களுடைய நகைச்சுவை விருந்து எங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்து அப்படின்னு சொல்லி கையெழுத்திட்டு நம்ம மகேந்திரன் சார்ட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு விமர்சனம் அப்படின்றது ரொம்ப நல்லாவே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம மகேந்திரன் சார் பார்த்தோம் அப்படின்னா கையெழுத்து அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமே கல்லூரி படிக்கும்போது எந்த ஒரு நாடகத்திலையும் எப்போ போட்டாலும் போய் பங்கு கொள்வார். ஸோ தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் சென்னையில் லா படிக்கிறதுக்காக நம்ம மகேந்திரன் சார் ஊருக்கு வராரு. சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா இனமொழுக்கம் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வேலை செய்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் நாடகம் போட்டுட்டு இருந்த இன்ப கனவு அப்படின்ற நாடகத்து மூலிமா அவருக்கு கால் உடஞ்சு போச்சு. ஸோ இதை என்னுடைய கால் சரியாயிடுச்சு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும்போது இனமொழுக்கத்திலிருந்து நம்ம மகேந்திரன் சாரை பார்க்குறாரு. நீங்கள் அழகப்பா கல்லூரி மாணவர் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார்னு சொல்லும்போது நம்ம மகேந்திரன் சார்கிட்ட நம்ம எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு என்னோட வீட்டில் என்ன பாருங்க அப்படின்னு சொல்றாரு. மகேந்திரன் சாரும் நாளைக்கு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனேன் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலே அவரோட மாடியில் ஒரு போர்ஷனை ஒதுக்கி கொடுத்து கல்கியோட பொன்னியின் செல்வன் புக்கையும் கொடுத்து நீங்க இதுக்கு எனக்காக திரைக்கதை எழுத முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. நம்ம மகேந்திரன் சாரும் திரைக்கதையும் எழுதுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த இது தாமதமாகறனால என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவர் என்னோட நாடக மன்றத்துக்கு ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நாடகத்துக்காக நம்ம மகேந்திரன் சார் என்ன பண்றாரு அப்படின்னா அனாதைகள் அப்படின்ற ஒரு கதை எழுதுறாரு. இந்த கதையும் நல்லா போக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கதையை படமாக எடுக்க முடிவு பண்றாங்க. இந்த படத்தை சாவித்ரி அவர்கள் புக் பண்றாங்க. படமும் ஷூட் போயிட்டே இருக்கு. பாதியிலேயே ஃபினான்சியர் இறந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா படம் பாதியில டிராப் ஆகுது. அதுக்கப்புறமே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச காஞ்சி தலைவன் அந்த படத்தினுடைய டைரக்டர் காசிலிங்கம் அப்படின்றவர்கிட்ட நம்ம மகேந்திரன் அவர்களை நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அசிஸ்டண்டா சேர்த்து விடுறாங்க. ஸோ அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயம் தான். ஸோ இதை தொடர்ந்து நம்ம மகேந்திரன் சார் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்களுக்கு கதை எழுதுறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 1966 அப்படின்ற இயர் அவரோட வருஷங்களே பொன்னான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நாம் ஓவர் அப்படின்ற படத்துக்கு கதை எழுதுறாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதே நிறுவனத்தில் மறுபடியும் படங்கள் பண்றாரு. என்னென்ன படங்கள் பண்றாரு அப்படின்னா பணக்கார பிள்ளை, சபாஸ் தம்பி அப்படின்ற படங்களும் பண்றாரு. இதை தொடர்ந்து சிவாஜி சார் நடிச்ச நிறைகுடம் அப்படின்ற படத்துக்கும் கதை எழுதுறாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகுது. இதுக்கப்புறமே நம்ம சோ அவர்கள் நடத்தின துக்ளக் அப்படின்ற பத்திரிகையில இவர் சினிமா விமர்சகரா ஜாயின் பண்றாரு. இதை தொடர்ந்து அந்த பத்திரிகைக்கு போன யார் போயிருக்காங்க அப்படின்னா நடிகர் செந்தாமரையும் சிவாஜி நாடக மன்ற இயக்குனர் SA கண்ணன் அவர்களும் போய் நம்ம மகேந்திரன் சார்ட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா எங்க நாடகத்துக்கு உங்களால கதை எழுதி தர முடியுமா அப்படிங்கும்போது நம்ம மகேந்திரன் சார் ஒரு கதை எழுதுறாரு. ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசருக்கு ஒரு அயோக்கியதாரமான ஒரு பையன் இருக்கான் அப்படின்றாங்க. அவங்க இந்த ஒன்லைன் கேட்டவே பிடிச்சி போயிட்டு இந்த ஃபுல்லா எனக்கு கதை எழுதி கொடுங்க அப்படின்றாங்க. 5 நாள்ல நம்ம மகேந்திரன் சார் என்ன பண்றாங்க அப்படின்னா கதை எழுதி முடிச்சு கொடுக்குறாரு. 2 1 அப்படின்ற ஒரு தலைப்புல. ஸோ 2 1 தலைப்பு அப்படின்ற கதை எழுதி முடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்து சிவாஜி நாடக மன்றத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் அகாடமி அப்படின்றது மூலமா அந்த நாடகத்தை ஏற்றாங்க. ஸோ SB சௌத்ரி வேடத்தில் பார்த்தோம் அப்படின்னா செந்தாமரை அவர்கள் நடிக்கிறாங்க. சிவாஜி அவர்கள் இந்த கேரக்டரை பார்த்தோன்னையும் இந்த கேரக்டரை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா SB சௌத்ரி கேரக்டர் பண்றாங்க. நாடகம் 100 நாளுக்கு மேல போகுது. 100 நாளுக்கு மேல போனதுக்கு அப்புறமே நம்ம சிவாஜி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மகேந்திரன் சார் அவர்களுக்கு மோதிரம் ஒண்ணு கிஃப்டா கொடுக்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்ததுக்கு அப்புறம் சிவாஜி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய தயாரிப்பு நிறுவனத்திலே தங்கப்பதக்கம் அப்படின்ற டைட்டில் வச்சு இந்த நாடகத்துக்கும் தங்கப்பதக்கம் அப்படின்ற டைட்டில் மாத்திட்டாங்க. ஸோ படத்துக்கும் தங்கப்பதக்கம் அப்படின்னு வச்சுட்டு படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. படமும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகுது. கதை நம்ம கதை வசனம் மகேந்திரன் சார் எழுதுறாங்க. டைரக்ஷன் மட்டும் P மாதவன் அப்படின்ற எழுதுறாங்க. கதை 4 மொழியிலும் மொழிபெயர்க்கப்படுது. அந்த கதை பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா தங்கப்பதக்கம் அப்படின்ற பேர்ல சிவாஜி அவர்கள் எஸ்பி சௌத்ரியா வந்து நடிக்கலைங்க, வாழ்ந்தாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்னமும் வந்து எஸ்பி சௌத்ரி அப்படின்ற அந்த கேரக்டர் கேட்டோம் அப்படின்னா சிவாஜி அவர்கள் மனசுல நிற்பாங்க. அந்த கதை நம்ம மகேந்திரன் சார் அவர்கள் எழுதினது தான். ஸோ இதை தொடர்ந்து நம்ம மகேந்திரன் சார் நிறைய படங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திரைக்கதையும் கதையும் வந்து எழுதுறாரு. ஸோ என்னென்ன படங்களுக்கு எழுதுறாங்க அப்படின்னா ஆடு புலி ஆட்டம், அவளுக்கு 1000 கண்கள், வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்வு என் பக்கம், காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஷி மூலம், சக்கரவர்த்தி, இந்த மாதிரியான நிறைய படங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வசனமும் கதையும் எழுதுறாரு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி ஃபிலிம்ஸ் அப்படின்ற வேணுகோபால் செட்டியார் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மகேந்திரன் சாருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தராரு, நீங்க ஒரு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. கதை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அண்ணன் தங்கையை பேஸ் பண்ணி ஒரு பாசமான ஒரு கதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உமா சந்திரன் அப்படின்றது எழுதின ஒரு முள்ளு மலரும் புக்கை படிச்சு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு மலரும் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட இன்னைக்கும் வந்து போய் கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னா முள்ளு மலரும் அப்படிம்பாரு. உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு அப்படின்னா மகேந்திரன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ சூப்பர் ஸ்டாரை இப்படியும் ஒரு இது வகையில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு காட்டின ஒரே ஒரு டைரக்டர் மகேந்திரன் சார் அவர்கள் மட்டும்தான். ஸோ இதை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்ட கேள்வி அப்போ ஒரு இன்டர்வியூல ஒரு பல இன்டர்வியூ இதை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ கேளுங்க. நம்ம ரஜினி சார் அவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது நீங்க ஆக்ஷன்லாம் பண்றீங்களா, ஸோ உங்களுக்கு இந்த ஆக்ஷன் எப்படி நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க, ஏன்னா நமக்கே வந்து அது சொந்தமா வராது அப்படிங்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா டைரக்டர் மகேந்திரன் சார் அவர்கள்ட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் எப்போதுமே வந்து கை ஆக்டிடியூட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து தான் நோட் பண்ணுவேன். என்னோட ஸ்டைல் வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது, டைரக்டர் மகேந்திரன் அவர்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிப்பாரு. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஸ்டைலுக்கு சொந்தக்காரர் உரிமையாளர் அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா நம்ம மகேந்திரன் சார் அவர்கள் தான். முள்ளு மலரும் வெற்றியை தொடர்ந்து நம்ம மகேந்திரன் சார் அடுத்து உதிரி பூக்கள் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படம் எதை தழுவி எடுக்கிறாரு அப்படின்னா சிற்றன்னை அப்படின்ற ஒரு நாவல் இருந்து புதுமை பித்தன் எழுதிய அந்த நாவல் இருந்து எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து 25 வாரங்களை கடந்து மேலே ஓடி சாதனை படைக்குது. இதை தொடர்ந்து பூட்டாத பூட்டுகளும் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகாசினி அவர்களையும் வச்சு மோகன் அவர்களையும் வச்சு நெஞ்சத்தை கில்லாது அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படம் நம்ம மகேந்திர சார் அவர்களுக்கு 3 நேஷனல் அவார்டை வாங்கி தருது. இதை தொடர்ந்ததுக்கு அப்புறம் வந்து மாஸ்கோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த வந்து உதிரி பூக்கள் அப்படின்ற படம் மட்டும் இல்லாமல் நெஞ்சத்தை கில்லாத இந்த படத்தை வந்து போட்டு காட்டி அந்த படத்தை வந்து பிடிச்சி போக ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற படத்தை வந்து அவங்களோட தியேட்டர்ல அவங்களோட ஊர்ல வந்து ஓடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த படத்தையும் வந்து ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளில் தமிழ் படங்கள் ஓடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்ம மகேந்திர சார் அவர்கள் கூட. ஸோ இதை தொடர்ந்து நம்ம மகேந்திர சார் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜானி, காளி, கை கொடுக்கும் கை, அழகிய கண்கள், இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து எடுக்கிறாரு. இதை தொடர்ந்து 2006 வந்து சாசனம் அப்படின்ற படமும் எடுக்கிறாங்க. 10 வருஷம் கேப்புக்கு அப்புறமே வந்துட்டு தெரி அப்படின்ற படத்தில் வந்து நம்ம விஜய் சாருக்கு வில்லனா வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பூமராங், சீதக்காதி, பேட்டை, இந்த மாதிரியான நிறைய படங்களில் வந்து நிமிர், இந்த மாதிரியான படங்களில் வந்து நடிச்சும் கொடுத்தாரு நம்ம மகேந்திர சார். எவ்வளோ டைரக்டர் அப்படின்ற பேர் எடுத்தாரோ நடிகர்லையும் வந்து அந்த அளவுக்கு பேரும் வாங்கினார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஸோ சீதக்காதியில் அவர் ஒரு லைன் ஒன்று சொல்லியிருப்பாரு, கலைக்கும் கலைஞனுக்கும் என்னைக்கும் வந்து சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி. அவருடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவருக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. ஏன்னா அவருடைய படங்கள்ல அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார், இன்னும் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்பேற்பட்ட லெஜெண்டரி டைரக்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கு சமர்ப்பணம்.